காந்தமலை ஜோதியான ஐயப்பா, என்னை காத்து காத்து வரும் தெய்வமான மெய்யப்பா. காந்தமலை ஜோதியான ஐயப்பா, என்னை காத்து வரும் தெய்வமான மெய்யப்பா. சாந்த நிலை உலகில் நிற்க செய்யப்பா, மக்கள் சத்தியமாய் வாழ வகை செய்யப்பா. 18ஆம் படியுள்ள தத்துவம், அந்த படியேறி வந்தாலே மகத்துவம். முதியவர்க்கும் எளியவர்க்கும் நீயப்பா, உலகம் முழுமைக்கும் காந்தமலை ஜோதியப்பா. காந்தமலை ஜோதியான ஐயப்பா, என்னை காத்து வரும் தெய்வமான மெய்யப்பா. நாடி வரும் பேருக்கே நல்வாழ்வு, உன்னை நினைப்போருக்கென்னாளும் புதுவாழ்வு. நாடி வரும் பேருக்கே நல்வாழ்வு, உன்னை நினைப்போருக்கென்னாளும் புதுவாழ்வு. பாடினிதம் உனை போற்ற துயரோடும், இந்த பாரெங்கும் காந்தமலை தேரோடும். பாடினிதம் உனை போற்ற துயரோடும், இந்த பாரெங்கும் காந்தமலை தேரோடும். காந்தமலை ஜோதியான ஐயப்பா, என்னை காத்து வரும் தெய்வமான மெய்யப்பா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஐயப்பனை சேரும். நீங்க போங்க சாமி, நான் வரேன். சாமி எந்திரிங்க, எந்திரிங்க. வணக்கம். வணக்கம் குருசாமி. வணக்கம். அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்க இருக்கிற ஐயா சாமி கோவில போக முடியல. இந்த வருஷம் ஐயப்பன் கோவிலுக்கு போக முடியாது. இல்ல சாமி, இல்ல சாமி, நீங்க கண்டிப்பா ஐயப்பன் கோவிலுக்கு போவீங்க. வாங்க ஆஸ்பத்திரி, வாங்க வாங்க. மெதுவா வாங்க வாங்க. நீங்க போ சாமி, நான் போயிடுறேன். நீங்க விடுங்க சாமி, நான் போறேன். உட்காருங்க சாமி. உட்காருங்க, மெதுவா உட்காருங்க. நல்லா உட்காந்து சாமி. நல்ல நல்ல இல்ல சாமி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நிறுத்து சாமி. நிறுத்திட்டேன். என்னாச்சு? தண்ணி தாகம் எடுக்கு. வாங்கி உட்காருங்க. உட்காருங்க. சுவாமி, என்னாச்சு சுவாமி? சாமி, சாமி, என்னாச்சு சாமி? தண்ணி. ஒரு நிமிஷம் சாமி, வந்து சாமி. சுவாமி, இந்த வருஷம் சபரிமலை இல்ல போக சுவாமி, முடியாது. உண்ணாகாது. ஐயப்பன் பாத்துக்குவாரு. ஐயப்பன் தரிசனம் கிடைக்காது போட்டுக்க. சுவாமியா, அமைதியா இருங்க. இல்லை சாமி, குடிங்க சாமி. சாமி, ஒன்னவர் குடிங்க.
கால் டாக்ஸி ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, கால் டாக்ஸிங்களா? தீப்திபாளையம் விநாயகர் கோவில்கிட்ட கொஞ்சம் வாங்களேன். ஹாஸ்பிட்டல் போகணும். சரிங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். சரிங்க, ஓகே ஓகே. சாமி சாமி என்னாச்சு சாமி? என்ன புரிஞ்சு மெதுவா ஏற்ப சாமி. பாப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. நடிக்கிறியா? நடிக்கிறேன் சாமி. சினிமாவில் நடிக்கிறேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சாமி. என்ன சாப்பிட்ட? பொங்கல் சாப்பிட்டேன் சாமி. பொங்கல். சாமி ஆ? கோயிலுக்கு வராரு சாமி. வாங்க 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 வணக்கம் வாங்க சாமி. வாங்க வாங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. நம்ம கோயில்ல ஐயப்ப சிலை வைக்கலான் இருக்கோம். தாராளமா பண்ணுங்களேன். நான் என்ன பண்ணணும்னு விரும்புறீங்க? ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஐயப்ப சிலை செய்யணும். அதுக்கு நீங்க தான் உதவணும் சாமி. 10,000 தர்றேன். சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் சிலையா கொடுத்தது 17. இப்போ வைக்கிறது 18வது சிலை. இந்த சிலை வைக்கிற செலவோட கும்பாபிஷேக செலவையும் நானே ஏற்றுக்கிறேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் போயிட்டு சாமி. அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க சாமி. வரேன் சாமி. போயிட்டு வாங்க. சாமி பணம் கொடுத்துருங்க. வேணாங்க வேணாங்க, நமக்கு சாமி இருக்கு. வேணாங்க. அட வாங்கிக்கங்க சாமி. வேணாங்க சாமி. இதை வேணாம் வச்சு சாமி. பொழப்பு நடத்துறவங்க. வேணாம் சாமி, இருக்கட்டும் சாமி. வேணாம் சாமி, சொன்னா கேளுங்க. வேண்டாம் சாமி, வேண்டாம், விடுங்க. சரி வீடு சாமி. ஐயப்பா, கார்த்திகை மாசம் வேற நெருங்கிடுச்சு. என் உடம்பு வேற சரியில்லை. மாலை போட முடியாத சூழ்நிலை. ஐயப்பா, இந்த வருஷம் உன் தரிசனம் கிடைக்காது போல் இருக்கே. ஐயப்பா, சபரிகிரி வாசா, சகல சக்திகளையும் கொடு. ஐயப்பா 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 ஐயப்பா. நீ பல வருடங்களாக என் உண்மையான ஊழியனாக, நல்ல குருசாமியாக நீ செயல்பட்டு வருவதை நான் அறிவேன். உன் உடல்நிலை பரிபூர்ணமாக குணமாகும். உன் மூலமாக பல திருவிளையாடல்களை நான் நடத்தியிருக்கிறேன். என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசியும் என்றும் உனக்கு வழங்குகிறேன். மங்களம் உண்டாகட்டும். ஐயப்பா, ஐயப்பன் பரிபூர்ண அருளும் ஆசியும் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் மகாபாகியசாலி. இன்னைக்கு சனிக்கிழமை, இப்பவே நான் மாலை போடுறேன்.